கரும்பு இல்லாமல் கரும்பு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னுட்டு இன்றைக்கி பார்த்துடலாமா? இது நான் வந்துட்டு ஒரு ரெசிபி பார்த்து தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கு கொஞ்சமாக புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன புளிப்புக்காக தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா கரும்பு ஜூஸ் நல்லா சில்லுன்னு இருந்தால் தானே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக பிளாக் சால்ட் சேர்க்கணும். என்கிட்ட அது இல்லாதனால வீட்டில் இருந்த சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் உப்பே சேர்த்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதோட கலர் கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்ம கரும்பு ஜூஸ் கலரில் தான் இருக்குது. இதோட டேஸ்ட் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. யாருக்கிட்டையாச்சும் கொண்டு போய் இந்த ஜூஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு குடிக்கும்போது கரும்பு ஜூஸான்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிருவாங்க கரும்பு ஜூஸ் இல்லைன்னு. ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% மாதிரி கரும்பு ஜூஸ் போல தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.